ஓம் ஸ்ரீ குருப்யோ நம வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதா. பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் நவக்கிரகங்களின் நல்லாசியோடும் வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன். தினம்தோறும் இந்த சந்திர பகவானின் சஞ்சாரத்தை வச்சு கணித்து சொல்லப்படக்கூடிய ஒரு தினப்பலன். அதேமாரி ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த பரிகாரங்கள் சொல்லப்படுறது. இந்த பரிகாரங்கள் செய்கிறதுனால நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைச்சிருக்கு, நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைக்கணும். நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக அந்த நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சப்போஸ் சந்திராசிரமம் இருந்தால் கூட இந்த சின்ன பரிகாரம் பண்ணனால இந்த சந்திராசிரமத்தினால் வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும். அதேமாரி இந்த சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது அன்பான நன்றிகள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி தினப்பலனில் உங்களுக்கு நிறைய விசேஷமான ஒரு செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா திதி, நட்சத்திரம், கரணம், யோகம், அது என்ன யோகம், மரண யோகமா, சித்த யோகமா, எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குது. அதேமாதிரி சூலம், அதுக்குண்டான பரிகாரம், அன்றைக்கி டேட்டில் என்ன கோவிலுக்கு போனால் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஆக இந்த பதிவுக்கு போகலாமா? 24/2/2026 செவ்வாய்க்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் மாசி மாதம் 12ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலம், சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை அஷ்டமி, கீழ்நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இந்த 2 நேரத்தையும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் மற்ற முக்கியமான விஷயங்களுக்கு அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. சில விஷயங்கள் நம்ம செஞ்சு ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னா விநாயக பெருமான வழிபாடு பண்ணிவிட்டு கண்டிப்பாக அதெல்லாம் மேற்கொள்ளுங்க, கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இன்றைக்கி குளிகைன்னு பார்த்தீங்கன்னா பிற்பகல் 12 மணி முதல் 1:30, இது ரொம்ப விசேஷம். ஓம் நமோ நாராயணா, ஓம் நம சிவாய், அதெல்லாம் சொல்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். இன்றைக்கி வடக்கு திசையை நோக்கி நம்ம பயணம் போகக்கூடாது, நார்த் சைடு. அதுக்காக நம்ம உத்தியோகம் நிமித்தமாக இல்லை தொழில் வியாபாரம் இல்லைன்னா ஏதோ ஒரு நல்ல காரியங்களுக்கு நம்ம போகணும் அப்படின்னா வேறு வழி இல்லை அப்படின்னா பரிகாரமாக அதுக்கு தான் நமக்கு பெரியவாள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெரியவர்கள் சொன்னது பரிகாரம் பால். கொஞ்சோண்டு பால் சாப்பிட்டுட்டு உங்கள் பிரயாணங்களை மேற்கொள்ளுங்க, உங்களோட பிரயாணங்கள் அற்புதமாக நிறைவேறும். கும்ப லக்னம் இருப்பு 3 நாழிகை. சூரிய உதயம் காலை 6:31 மணிக்கு. கரணன் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. திதி இன்று காலை 7:49 மணி வரை சப்தமி, அதன் பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று மாலை 3:47 மணி வரை கிருத்திகை, அதன் பின்பு ரோஹிணி. நாமயோகம் இன்று காலை 8:07 வரை மகேந்திரம், அதன் பின்பு வைத்திருதி. கரணம் இன்று காலை 7:49 மணி வரை வணிஜை, அதன் பின்பு மாலை 5:59 மணி வரை பத்திரை, அதன் பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:30 மணி வரை மரண யோகம், அதன் பின்பு மாலை 3:47 மணி வரை சித்த யோகம், அதன் பின்பு அருமையான அமிர்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று மாலை 3:47 மணி வரை சித்திரை, அதன் பின்பு சுவாதி. சித்திரை, சுவாதி ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது மிகவும் உச்சிதம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, முருகப்பெருமான் வழிபாடு ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால் வள்ளி தேவசனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானை செவ்வரளி மாலை கொண்டு வழிபாடு செய்து நெய்தீபமேற்றி கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் செய்து வாருங்கள். கண்டிப்பாக சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும். நீங்கள் நினைக்கிற காரியங்கள் அற்புதமாக சித்திக்கும். அடுத்தபடியாக இன்றைக்கி அஷ்டமி ரொம்ப ரொம்ப விசேஷம். தேய்பிரை அஷ்டமியாக இருந்தாலும் சரி, வளர்பிறை அஷ்டமியாக இருந்தாலும் சரி, காலபைரவர் வழிபாடு ரொம்ப ரொம்ப விசேஷம். காலபைரவரை வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ, உங்களோட கஷ்டங்கள்லாம் அப்படியே மறையும், உங்களோட சந்தோஷங்கள்லாம் வளர்பிறை போல அற்புதமாக வளரும். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, பிராத்திருக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் பகவானை வழிபாடு செய்ய சுபகாரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: ரிஷபராசியில் சந்திரன், மிதுன ராசியில் குரு வக்கிரம், சிம்ம ராசியில் கேது, கும்பராசியில் சூரியன், சுக்கிரன், ராகு, புதன், மீனராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள்.
மேஷராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு நாள்னு சொல்லலாம். ஏன்னா தன வாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துல சந்திர பகவான், அதாவது ரிஷபராசியில் சுக்கிர பகவானின் வீட்டில் அற்புதமாக சஞ்சாரம் செய்வதால் மானதிற்கினிய சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறும். பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய உயர்வுகளை இன்றைய தினம் பெறலாம். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு வேலை வாய்ப்பு அருமையாக வந்து சேரும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அரசியல்வாதிகள் நூதனம் பொற்சேர்க்கை பெற்று மகிழ்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். இன்னைக்கு மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் கபாலீஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான ரிஷபராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்கள் ஜென்மராசியில் சந்திர பகவான் ஓரளவுக்கு உங்கள் ராசி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த உச்சம் நீச்சம்னு சொல்லுவாள்ல, அந்த இதில் உச்சம் அடைகிறார். அதனால் இந்த சந்திர பகவான் ஜென்மராசியில் இருக்கிறனால உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம். தொழில் வியாபாரத்தில் நிதானமாக செயல்படணும். இந்த அகலக்கால் வைக்கிறதெல்லாம் இன்றைக்கி கூடவே கூடாது. புரியுறதா? இந்த புதிய முதலீடு அந்த இதெல்லாம் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய குடும்ப ஸ்திரிகள்லாம் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அரசியல்வாதிகள்லாம் பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். அதேமாரி இன்றைக்கி கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சில எண்ணங்கள் பூர்த்தியாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 6. அன்பான மிதுன ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன சயன போகஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் இடத்துல சந்திர பகவான், உங்கள் ஜென்ம ராசியில் குரு பகவான். சரி, வக்ரகதியில் தான் இருக்கார், கவலைப்பட வேண்டாம். ஆனாலும் பார்வை பலம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறதுனால சில காரியங்களை இன்றைக்கி அற்புதமாக செயலாற்றுவீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் விருப்ப ஓய்வு கிடைக்குமா என்ற எண்ணம் மேலோங்கும். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து மேலும் முன்னேற வேண்டும் என்ற ஆவல் அதிகரிக்கலாம். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு விருந்துக்களிக்கைகளில் கலந்து கொள்ளும் பாக்கியம் கிட்டும். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்றைக்கி மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான கடகராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு ரொம்ப ரொம்ப அற்புதம். ஏன்னா 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் அதி அற்புதமாக இருப்பதால் உத்தியோகத்தில் மேன்மையான போக்கை கடைபிடிப்பீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை அடைவார்கள். அரசியல்வாதிகளுக்கு பொருட்சேர்க்கை உண்டாகலாம். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். எடுக்கும் காரியங்கள் அனைத்தும் அற்புதமாக நிறைவேறும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி சந்தோஷமாக வந்து சேரும். கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க விடுவோம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான சிம்ம ராசினர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். ஏன்னா இன்றைக்கி ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கிறதுனால பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. எடுக்கிற காரியங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். எடுக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு வெற்றி படிக்கட்டை நோக்கி பயணம் செய்வீர்கள். அதேமாரி உத்தியோகத்தில் அற்புதமான ஒரு சூழ்நிலை நிலவும். தொழில் வியாபாரம் பரபரப்பாக இருக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கூர்ந்து பயில்வது உச்சிதம். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கூடி வரும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள்.
இன்றைக்கி சிம்ம ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெல்லம் ஜாக்கரை எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் சார பரமேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசில் இருந்த கவலைகள் குறையக்கூடிய ஒரு நாள். ஏன்னா இன்றைக்கி பாக்கியஸ்தானம் அப்படிங்கிற 9ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் வந்துட்டார். என்ன அப்படின்னா சந்திராஷ்டிரம் போயிடுச்சுன்னு அர்த்தம். புரியுதா? அதனால் இன்றைக்கி சந்தோஷ வானில் சிறகடித்து பரப்பீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் அகலும். அதேபோல் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த சில பிரச்சனைகள் ஓய்வெடுக்கும். இன்றைக்கி கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேருவதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். அரசியல்வாதிகள் மனக்குழப்பமின்றி செயல்படுவார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்றைக்கி கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சந்திராஷ்டிரமம் இப்போ உங்கள் பக்கம் அடிக்கிறது. புரியுதா? அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். சக நண்பர்களெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. அனாவசியமான தர்க்கமெல்லாம் வேண்டாம். அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் சில குழப்பங்கள்லாம் இருக்கும். அதனால் கூட்டாளிகள்கிட்டையும் சரி சக வியாபாரிகள்கிட்டையும் சரி அனாவசியமான தகராறு அதெல்லாம் வேண்டாம். நல்லபடியாக இருந்தால் ரொம்ப நல்லது. அதேமாதிரி முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. வாகன பயணங்களில் கவனமாக இருங்க. அரசியல்வாதிகளை இன்றைக்கி பேசுகிற வார்த்தைகளை ரொம்ப கேர் எடுத்துக்கணும். புரியுதா? இல்லைன்னா வீண் பழி அவமானங்கள் வந்து சேரலாம். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். அதே மாதிரி இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கூர்ந்து பயில்வது உச்சிதம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். இன்றைக்கி துலாம் ராசியை சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். சந்திராஷ்டிரமம் இருந்தாலும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுவோம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னாலும் அடி தூள் கலைப்பு போயிட்டே இருங்க. சந்தோஷமாக இருங்க. ஏன்னா இன்றைக்கி கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக உட்காந்து உங்களை 7ஆம் பார்வையே வேறு ஜெயின்னு பார்த்துட்டுருக்கார். அதேமாரி உங்களோட விரயஸ்தானத்தை குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்த்துட்டுருக்கார். தனவாக்கு குடும்பஸ்தானத்தை 7ஆம் பார்வையாக பார்த்துட்டுருக்கார். ஸோ வரவு வரும் செலவும் இருக்கும். அதே சமயம் உங்கள் மனசில் சந்தோஷமும் இருக்கக்கூடிய ஒரு நாளுங்க. இன்றைக்கி உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற சில உயர்வுகள் கிடைக்கலாம். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். இன்றைக்கி விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துட்டு போயிடுங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க. இல்லைன்னா வேறு யாருக்காவது குழந்தைகளுக்கோ யாருக்கு வேணாலும் கொடுத்துருங்க. சரியா? இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷமான தகவல் அற்புதமாக வந்து சேரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுவோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பகிர்வன ரோகம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமாக இருக்கிறதுனால நீங்கள் நினைச்ச காரியங்களை நினைச்சபடியே சாதிச்சுக்கலாம். ஏன்னா உங்கள் ஜென்மராசியை குரு பகவான் 7ஆம் பார்வையாக பார்த்துட்டு இருக்கார். அற்புதமான ஒரு முன்னேற்றம் இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த உயர்வுகள் எல்லாமே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக நடைபெறும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மட்டும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கோங்க. ஏன்னா வேலைபளு அதிகமாக இருக்குங்கிறதுனால இந்த நேரத்துக்கு சாப்பிட்றதெல்லாம் கரெக்டாக எடுத்துக்கணும். புரியுறதா? மற்றபடி எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வில்வம் கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 9. அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசில் ஒரு
ஜாலியாக இருக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம். ஏன்னா இன்றைக்கி பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உத்தியோகத்தில் வேலை பளு குறையும், தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். அதேபோல் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகளின் முன்னேற்றம் வியக்க வைக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு நெருக்கடிகள் விலகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் குடும்பத்தில் நிலவும். இதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான தகவல் அற்புதமாக வந்து சேரும். இன்றைக்கி மகர ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து உங்கள் பேப்பரில் மடித்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியதும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான கும்பராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்றது சூப்பரான நாள். ஏன்னா சுகஸ்தானம் அப்படிங்கிற கேந்திரஸ்தானத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கிறதுனால நீங்கள் நினைக்கிற காரியங்களில் சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். அதேமாரி உறவினர்களின் வருகை இல்லத்தில் இருக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷமாக காணப்படுவீர்கள். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில சலுகைகளை இன்றைய தினம் பெறலாம். தொழில் வியாபாரம் அபிவிருத்திகரமாக அருமையாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். காதலர்கள் ஒன்று சேருவார்கள். கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டியது துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான மீனராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா மனதில் ஒருவித சந்தோஷம் குடிகொள்ளக்கூடிய ஒரு நாள், தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு திருநாள். 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சகாயஸ்தானத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை மிளிரும். தொழில் வியாபாரம் அதிரடியான லாபம் குவிப்பதற்கு சில முக்கியமான முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் நளினமாக பேசுவதோடு மட்டுமில்லாமல் ஜொலிப்பார்கள். இன்னைக்கு கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சில முயற்சிகள் அற்புதமாக நிறைவேறும். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடன்பிறப்புகளின் வருகை மூலம் சந்தோஷமாக காணப்படுவீர்கள். இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் வெற்றி கிடைக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு மீனராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியது ஓம் சரபேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3.